தொடர்ந்து பல முன்னணி ஊடகங்கள் வந்து இது மாதிரி ஃபேக் நியூஸை வந்து பரப்பி கான்ட்ரவர்சிக்காக இல்லை அவங்களோட டிஆர்பி ரேட்டுக்காக இது மாதிரி பண்ணுறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அப்படி வேணும். இப்போ நீங்களே தொடர்ந்து பேசுகிறதுன்னு சொல்கிறீங்க. இவங்களே பெரிய பத்திரிக்கை யார் பெரியவர் யார் சின்னவர்ன்றதே தெரியாதுங்க. அதில் நீங்கள் சொல்கிறது வந்து டெய்லிஸ் அண்ட் வீக்லிஸை சொல்கிறீங்களா என்னென்னு எனக்கு தெரியல. பட் இப்போ எல்லாருமே இந்த யூடியூப் தான் பார்க்குறாங்க. ஏன்னா யூடியூப்பில் தான் அட்ராக்ஷன் வருது, விஷயங்கள் வருது, அதை தான் பார்க்குறாங்க. இந்த பேப்பர் படிக்கிறது இப்போ என் வீட்டில் நான் வந்து தினகரனும் தினத்தந்தி வாங்கி படிப்பேன். ஒரு வேர்டு விடாமல் ஹெட்லைன்ஸ் மட்டும் படிச்சுட்டு விட மாட்டேன். உள்ளே இருக்கிற நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் மூடுவேன். அது மாதிரி பார்க்கும்போது இவங்கெல்லாம் இவருக்கு தனியாக அனுப்பிச்சிருந்தாங்க எனக்கு. அது எதுலன்னா என்னுடைய யூடியூப் யாரோ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு. வாட்ஸ்அப்பு, யூடியூப் அதெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. அது தவறு தான், கண்டனத்துக்குரியது. எதுவாக இருந்தாலும் சரி, ஃபேக் நியூஸ் போடுறது வந்து தப்பு. ஃபேக் நியூஸ்ன்றது போடக்கூடாது. சிலர் உயிரோடு இருக்கிறவங்கலாம் இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து மறுப்பு தெரிவிச்சு போடுங்க அப்படின்னு சொல்லி மாலை மலர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து போட மறுக்கிறாங்க. அது வந்து இனிமேல் வந்து எங்கள் தலைமை, எங்கள் யூனியனு, இந்த பெப்சி 24 கிராஃப்ட்ஸு எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து செய்ய வேண்டியது. we will go to meet சிஎம் மீட் பண்ணி ஆகணும்னா we will meet. அதில் ஒன்றுமே தப்பு கிடையாது. ஏன்னா அவரையும் பார்த்து சொல்லணும். ஆனால் போகும்போது நான் வரமாட்டேன் நீ வரமாட்டேன்னு இருக்கக்கூடாது. ஆல் த ஹெட்ஸ் ஆஃப் த யூனியன் வந்துடணும். சினிமாக்காரனை மொத்த பேரும் வர வேணாம். இந்த யூனியன் தலைவர்கள் வரைக்கும் வந்து போனால் கூட போதும். போய் இதை சொல்லி ஆகணும். நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டு நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஏன்னா ஃபேக்காக போடுறதுன்றது தப்பு. நியூஸ் ஜஸ்ட் ஃபில்அப் பண்ணக்கூடாது. இருக்குதான் தெரிஞ்சுக்கிட்டு ஃபில்அப் பண்ணணும். யாரோ ஒருத்தவங்க சொன்னால் கூடங்க அதை வந்து கன்சர்ன் ஆள் யாரை பற்றி பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட விசாரிக்கணும்ல. அதில் ஒரு பிஆர்ஓ கிட்ட கேட்கலாம். ஒரு கேட்குறதுல ஒன்றுமே தப்பு வராதுங்க. இது வந்து அவங்க ஃபேக்காக போடல, அவங்க ஒரு சில தான் போட்டிருக்காங்க. பேர் ஒரே பேர், ஆனால் ஃபோட்டோ தான் வேறு. அது எவ்வளோ பெரிய லைஃப் போயிடுச்சே. இப்போ அதை இல்லைன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆக போகுது. அது இல்லைன்னு சொல்லி திருப்பி மனசில் பதியணும்ல, இல்லையா?